8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல பயிற்சி 1ல் 2ல 3வது கணக்கு கூடுதலை காண்க. 7/5 + 3/5 இந்த ரெண்டுலையும் பாருங்க பகுதி ஒரே எண்ணா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு பின்னங்களும் அதாவது இரண்டு விகிதமுறு எண்களும் ஓரின பின்னங்களா இருக்கு. அதனால நம்ம அப்படியே கூட்டிடலாம். இப்ப ஓரின பின்னங்கள் அப்படின்றதுனால நம்ம ஒரு பெரிய பை போட்டுட்டு பகுதியில 5ன்னு பொதுவா எழுதிடலாம். தொகுதியில 7 + 3. அடுத்த ஸ்டெப் 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10 பை பகுதியில 5 இருக்கு. அடுத்தது 5ம் 10ம் 5ஆம் வாய்ப்பாடு சொல்லி கேன்சல் பண்ணலாம். எப்பயுமே மேலையும் கீழையும் பகுதியையும் தொகுதியையும் கேன்சல் பண்றப்ப ஒரே வாய்ப்பாடு சொல்லி தான் கேன்சல் பண்ணணும். அப்போ இங்க ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10. அப்ப 2/1 அப்படின்றப்போ பகுதியில 1 வந்தா விட்டுறலாம். அப்ப ஆன்சர் 2. ரெண்டாவது கணக்கு 7/5 + 5/7. இங்க பாருங்க பகுதியில 5 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இந்த ரெண்டும் ஓரின பின்னங்கள் இல்ல, வேற்றின பின்னங்கள். இத முதல்ல ஓரின பின்னங்களா மாத்தணும். ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு ஏற்கனவே எடுத்துக்காட்டு கணக்குல எல்லாம் பார்த்திருக்கோம். குறுக்கு பெருக்கல் போட்டு நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு பென்சில் வச்சு லைட்டா அப்படி ஒரு குறுக்கு பெருக்கல் போட்டுக்கங்க. அப்போ 7 7ஐயும் 7ஐயும் பெருக்கிறப்போ 7 7 49 பிளஸ் அடுத்தது 5 5ஐயும் பெருக்கிறப்ப 5 25 பை அடுத்தது 5 7ஐயும் பெருக்கினா 5 35. இது மாதிரி குறுக்கு பெருக்கல் போட தெரியலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்துட்டு இங்க வரலாம். வந்தா நம்ம இது மாதிரி எப்படி குறுக்கு பெருக்கல் போட்டு பகுதியை ஒண்ணா ஆக்குறது அப்படின்றத நீங்க நல்லா தெரிஞ்சுட்டு கணக்கு செஞ்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 49ஐயும் 25ஐயும் கூட்டினோம்னா 74/35. அடுத்தது மூணாவது கணக்கு 6/5 பிளஸ் -14/15. இங்கேயும் பார்த்தா 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப வேற்றின பின்னங்கள். இப்ப இந்த கணக்குல பகுதி ரெண்டையும் ஒண்ணா மாத்துறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. குறுக்கு பெருக்கல் போடுறதுக்கு பதிலா இங்க 5 3ஆல பெருக்குனாலே 15 கிடைச்சிருது பாத்தீங்களா? அதனால அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 6 பை ஒரு பெரிய பை போட்டுக்கங்க 5. இங்க பகுதியில 3ஆல பெருக்குனா 5 3 15 வந்துருது. அடுத்தது தொகுதியிலையும் 3ஆல பெருக்கிடணும். அப்போ இங்க 5 3 15ன்னு வந்துருச்சுன்னா இங்க -14/15 அப்படியே எழுதிடணும். பிளஸ் -14/15. இங்க குறுக்கு பெருக்கல் போடாமையே நம்ம இங்க பகுதியை 3ஆல பெருக்கி நம்ம 15ன்னு கொண்டு வந்துடுறோம். அப்போ 6 3 18 பை 5 3 15 பிளஸ் -14/15 ஈக்குவல் டு ஒரு பெரிய பை போட்டு பகுதியில 15 போட்டுக்கணும். தொகுதியில 18 பிளஸ் -14. அப்போ ஈக்குவல் டு இது 18, இங்க -14. அப்போ 4/15. நாலாவது கொஸ்டின் -4 2/3 பிளஸ் 7 5/12. இப்போ இது கலப்பு பின்னமா இருக்கு. முதல்ல தகா பின்னமா மாத்திக்கணும். அதுக்கு முதல்ல மைனஸை போட்டுக்கலாம். அடுத்தது 4 3 12, 12ஓட 2 கூட்டினா 14. அப்போ -14 பை இங்க பகுதியில் உள்ள 3 போட்டுறணும். அடுத்தது பிளஸ் இங்க 7 12 84, 84ஓட 5 கூட்டினா 89. இப்ப இங்கேயும் பாருங்க ஓரின பின்னங்களா மாத்துறதுக்கு இங்க 3 எந்த எண்ணால பெருக்குனா 12 கிடைக்குதுன்னு பாருங்க. 4ஆல பெருக்குனா 12 கிடைக்கும் இல்லையா? அதனால அடுத்த ஸ்டெப் -14 ஒரு பெரிய பை போட்டுட்டு 3ன்னு போட்டுக்கணும். இப்ப 3 4ஆல பெருக்குனாலே 12 கிடைச்சிருது. அதனால அதே 4ஆல தொகுதியிலையும் பெருக்கிடணும். பிளஸ் இந்த 89/12 அப்படியே வச்சுக்கணும். ஈக்குவல் டு மைனஸ் 14ஐயும் 4ஐயும் பெருக்கிறப்போ -56/12 பிளஸ் 89/12. இப்ப பகுதி ரெண்டும் ஒண்ணா வந்துருச்சு. அப்போ ஒரு பெரிய பை போட்டுட்டு 12 தொகுதியில -56 பிளஸ் 89. இப்ப இது குறையெண், இது மிக எண். அப்ப பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழிக்கணும். கழிக்கிறதுக்கு 89ல இருந்து 56 கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற விடை பிளஸ் 33/12. 3ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணா 4 3 12
1 3 3 1 3 3 அப்போ ஈக்குவல் டு 11/4. அடுத்தது 4வது கணக்கு -17/11 இருந்து -8/44 கழிக்கவும். கழித்தல் கணக்கு. இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல இருந்துன்னு போட்டிருக்கு. நம்ம வந்து கழித்தல் போட்டு முதல்ல கணக்கை எழுதிக்கணும். இது மாதிரி கழித்தல் போட்டு கணக்கு எழுதிக்கணும். ரெண்டுமே குறை எண்களா இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு இங்க பாத்தீங்கன்னா 11 வந்து 4ஆல பெருக்கிறப்ப 44 கிடைக்குது. நம்ம போன கணக்கு 3ஆம் கணக்குல செஞ்சோம் இல்லையா? அது மாதிரி 11 4ஆல பெருக்கிறப்ப இந்த 44 கிடைச்சது. அப்போ ரெண்டுமே பகுதி ஒண்ணா ஆயிருது பாத்தீங்களா? அப்போ அடுத்த ஸ்டெப்பு -17 ஒரு பெரிய பை போட்டுக்கணும். 11 இன்டு 4 தொகுதியிலையும் 4. அடுத்தது -8/44. இதுக்கு ஒரு பிராக்கெட் ஈக்குவல் டு இப்ப -17யும் 4யும் பெருக்கிறோம். அப்புறம் 11யும் 4யும் பெருக்கிறோம். அப்போ பெருக்கிறப்போ -68/44 மைனஸ் இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறோம். இங்க வந்து -8/44 ஈக்குவல் டு இங்கேயும் 44 இருக்கிறதுனால பகுதியில ஒண்ணா இருக்கிறதுனால பெரிய பை போட்டுட்டு பகுதியில 44ன்னு போட்டுடலாம். தொகுதியில -68 இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இப்ப வந்து நம்ம இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸை இந்த மைனஸையும் பெருக்கிறணும். அப்ப குறையையும் பெருக்கிறப்போ மிகையாயிரும். அப்படியும் செய்யலாம். அல்லது கழித்தல் கணக்கா இருக்கிறப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த கழித்தலை கூட்டலா மாத்திட்டு இதுக்கு அடுத்து இருக்கிற -8 இருக்கு பாத்தீங்களா? இந்த -8க்கு எதிரெண் போடுவோம். அப்போ அது மாதிரி போட்டோம்னா -8க்கு எதிரெண் +8 இப்படியும் செய்யலாம். ஈக்குவல் டு -68 + 8 அப்படின்றது வந்து -60/44. இப்போ 4ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணோம்னா 1 4 4 1 4 4. இங்க வந்து மைனஸ் 1 4 4 மிச்சம் ஒரு 2 இருக்கும். 5 20. அப்ப ஆன்சர் -15/11. 5வது கணக்கு மதிப்பு காண்க. அதுல 2 கணக்கு கொடுத்திருக்கு. பெருக்கல் கணக்கு கொடுத்திருக்கு. 9/132 இன்டு -11/3. அடுத்தது -7/27 இன்டு 24/35. இப்ப முதல் கணக்கு செய்ய போறோம். இது வந்து விகிதமுறு எண்கள்ல பெருக்கல் கணக்கு. விகிதமுறு எண்கள்ல பெருக்கல் கணக்கா இருந்தா எப்பயுமே வந்து இது மாதிரி பெரிய பை போட்டு பகுதியையும் தொகுதியையும் தனியா பிரிச்சுக்கணும். அப்பதான் ஈஸியா வந்து கேன்சல் பண்றதுல தப்பு விடாம கேன்சல் பண்ணலாம். அப்போ 9 பெருக்கல் -11 பகுதியில 132 இன்டு 3. 1 3 3 3 9. இங்க வந்து 11ஆம் வாய்ப்பாடு 1 11 11. இங்க வந்து 12 11 132. அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு 12 கேன்சல் பண்ணலாம். அப்ப 1 3 3 4 3 12. கேன்சல் பண்ணது போக இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இங்க -1 இருக்கு. இந்த 1ஐயும் -1ஐயும் பெருக்கணும்னா -1 பை பகுதியில 4 இருக்கு, 1 இருக்கு. இந்த 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 1 4. அப்ப ஆன்சர் வந்து -1/4. அடுத்தது 2வது கணக்கு -7/27 இன்டு 24/35. இங்க பாத்தீங்கன்னா பகுதியில மைனஸ் இருக்கு. இது மாதிரி திட்ட வடிவம் விகிதமுறு எண்கள்ல திட்ட வடிவம்னா மைனஸ் வந்து பகுதியில இருக்கக்கூடாது. அதை முதல்ல தொகுதிக்கு கொண்டுட்டு போயிடணும். அப்ப கொண்டுட்டு போயிடுறோம். ஃபர்ஸ்ட் -7/27 இன்டு -24/35. அடுத்தது நம்ம போன கணக்குல செஞ்ச மாதிரி பெரிய பை போட்டுட்டு -7 இன்டு -24/27 இன்டு 35. அடுத்தது 1 7 5 35. 3 24 9 27. அப்போ -1 இன்டு -8 பை 9 இன்டு 5. அடுத்தது ஒரு குறை எண்ணையும் இன்னொரு குறை எண்ணையும் பெருக்கிறப்போ மிகை எண் கிடைக்கும். அதனால 8 8 + 8 9 45. இப்ப பயிற்சி 1ல் 2ல வந்து 5வது கணக்கு வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த வீடியோல 6வது கணக்குல இருந்து தொடர்ச்சியா வரும். இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ 6வது கணக்குக்கு வீடியோ வர்றப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.